2 நாளை முன்ன வீட்டுல நகைக்கு வேண்டி அடிச்சிருக்காங்க. பையனுக்கு அப்பா டெய்லி என்ன மொழிட்டு 500 ரூபா வேண்டிட்டு போவோம், கொடுக்காத நேரம் அதையெல்லாம் தூக்கி போட்டு என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. 50 பவுன் நகை கொடுத்தை, 50 லட்சத்துக்கு வீடு ஆண்டி கொடுத்தை. இப்போ ஒரு 5 லட்சம் என் தாலி அடை வச்சு நான் கொடுத்தேன். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நான் அறிஞ்சிருந்தா கொடுத்திருக்கே மாட்டேன். கருக்கு வரையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணுங்க வீட்டில இருந்து. கணவர் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு உங்க மகா தூக்கில தொங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே பதில் சொல்லி கூப்பிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. முதுகுல ஒரு காயம் இருக்குது, முதுகுல தண்டு இதுல தோள்பட்டையில அந்த பொண்ணை அடிச்சது மாதிரி ஒரு கைத்தடம் பதிஞ்ச ஒரு காயம் இருக்குது. ரெண்டு நாளை முன்ன வீட்டுல நகைக்கு வேண்டி அடிச்சிருக்காங்க. என் பிள்ளை வேலைக்கு போன இடத்துல ஒரு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கு, நான் இது வரைக்கும் மறந்துட்டேன், ஏன்னா இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பிள்ளை அந்த பையனுக்கு அப்பா டெய்லி என்ன மொழிட்டு 500 ரூபா வேண்டிட்டு போவோம், கொடுக்காத நேரம் அதையெல்லாம் தூக்கி போட்டு என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. ஐயா பணத்துக்கே என் பிள்ளைய யூஸ் பண்ணிட்டாங்க. ஜெபிலா மேரி மேல்மடாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 5 மாசம் ஆச்சு. நிதின் ராஜுக்கு மேல்மடாலத்துல ஜனவரி மாசம் 8ஆம் தேதி ஆரோபண அன்னையில வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு டார்ச்சலு. என் பிள்ளை வேலைக்கு போன, என் பிள்ளை வண்டி ஆண்டி கொடுத்தை, இவ்வளவு 50 பவுன் நகை கொடுத்தை, 50 லட்சத்துக்கு வீடு ஆண்டி கொடுத்தை, அதுக்கு பின்னாடி 7 லட்சம் கையில கொடுத்தை, பைக்கு ஆண்டி கொடுத்தை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 லட்சம் என் தாலி அடை வச்சு நான் கொடுத்தேன். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நான் அறிஞ்சிருந்தா கொடுத்திருக்கே மாட்டேன். நான் என்ன நடவடிக்கை ஆனாலும் நான் எடுப்பேன். நீங்க என்ன நடந்துனா டெய்லி டார்ச்சர், வரதட்சணை, பணப்பிரச்சனை, வரதட்சணை. அவ இவளா அடிச்சு மெயின் காரணம் அவனுங்க அக்கா இவள அடிச்சு கருக்கு வரையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு நுள்ளி வச்சுக்கிட்டு கருக்கு வரையில இறக்கி விட்டுட்டு எனக்கு போன் பண்ணுனா நிதினு ஒரே ரோட்ல நிக்கியா, நீங்க வாருங்க, நான் போறோம்னா என் பிள்ளையும் காணையில நிதினியும் காணையில. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு போன் அடிச்சா என்ன அம்மா சொன்னா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. அன்னை ஒரு சண்டை நடந்து ராத்திரி ஃபுல்லா அவனு அக்காடாரு பட்டி நாயை கொண்டு வந்திருக்கு. பட்டி நாயை வெளியில இறங்குன்னு என் மோளை சொல்லி இருக்கியா. நாய் மறுநாள் அவனுக்கு சித்தி போன் பண்ணுனா பார்க்க போச்சுல, இறந்துட்டா. நான் வீட்டுக்கு போவேல, ஆஸ்பத்திரிக்கு போனேன். நடவடிக்கை எனக்கு 6 பேர் இந்த இடத்துல வரணும், 6 பேர் வரணும், 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு நீதி வேணும். இதுவரையிலயும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. திக்கணங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய அந்த பொண்ணை மேல்மிடாலம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின் ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டில இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 7 லட்சம் ரூபா கையில பணமா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வரதட்சணையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க, பொண்ணுடைய பையனோட அம்மா, அப்பா, அவனுடைய அக்கா, சித்தி உட்பட 6 பேர் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாட்டு சொல்லியாங்க. அந்த பொண்ணுடைய கொடுமை தாங்க முடியாம அம்மாவுக்கு பலமுறை என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கா. இது தாண்டி என்ன ஆச்சுன்னா தற்போது பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக அந்த பொண்ணை வலிக்கட்டாயமாக பல விதத்தில் சித்திரை பண்ணதாட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. நேற்று முன்தினம் அந்த பொண்ணு முட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நர்ஸாக பணிபுரியுது. அந்த நர்ஸிங் டியூட்டிக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சு
அந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில வந்திருக்கு. வந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாத சூழ்நிலையில திடீர்னு சொல்லிட்டு 12:30 12:20 மணி அளவில் அந்த பொண்ணுடைய கணவர் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு உங்க மகா தூக்கில தொங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே பதில் சொல்லி கூப்பிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அம்மா எங்க இருக்கிறான்னு கேட்டு வரும்போது காவல்துறைக்கு கூட தகவல் சொல்லாம அந்த கணவர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி கருங்கல் பகுதியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காரு. அந்த தனியார் மருத்துவமனையில் சென்று பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பிணமா இருக்கிறாங்களே தவிர உயிர் கிடையாது. அந்த பொண்ணை பிணமா தான் அவங்க அம்மா அப்பாவால் பார்க்க முடியுது. இதனால இவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அங்கே போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டில் அவங்க தூக்கில தொங்கினதா சொல்லக்கூடிய இடத்துல வந்து தற்கொலைக்கான எந்த முகாந்திரமும் அதில் தெரியலை அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவங்க உறவினர்கள் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. எந்த முகாந்திரமும் இல்லாததுனால எங்களுடைய பொண்ணு மரணத்தில் இழப்பு இருக்குது, மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகார் பண்ணுறாங்க. அந்த பொண்ணினுடைய கணவரை பிடிச்சி காவல்துறையில் உட்கார வச்சிருக்கு காவல்துறை. இதுவரைக்கும் அந்த மீதி உள்ள 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட், மொத்தம் 6 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேரில் 5 ஒருத்தர் கணவரை மட்டும் போலீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. பிரேத பரிசோதனைக்காக இன்னைக்கு ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ பார்த்துக்கிட்டு அந்த உடலை பிரேதத்தை பார்த்துக்கிட்டு வந்து கழுத்தில் கயிறு தொங்கின காயம் இருக்குது, ப்ளஸ் முதுகில் வந்து ஒரு காயம் இருக்குது. முதுகில் தண்டு இதில் தோள்பட்டையில் வந்து அந்த பொண்ணை அடித்தது மாதிரி ஒரு கைத்தடம் பதிஞ்ச ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான விவரம் இன்னும் தெரிய வரையில. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னா இந்த பொண்ணை முழுக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த 6 பேர் மீது நடவடிக்கை வேணும்னு கேட்டு இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அந்த நடவடிக்கைக்காக பிணவரை முன்பு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் பாடியை வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட பேர் ஸ்ரீ மகேஷ். நான் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன பெண்ணினுடைய குடும்பத்தாரனுடைய உறவினர் பிளஸ் வழக்கறிஞர். அவனுங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய குடும்பம் போட்டாங்க. கருக்கு பின்ன ரோட்ல போட்டு என் பிள்ளைய அடிச்சு போட்டாங்க. கொண்டு போயிட்டாவ 6 பேரையும் கொண்டு போலீஸ் வர்றதுதானே அவுக்கணும். அவன் எப்படி அவுக்கணும்? அவுத்து எப்படி அவன் கொண்டு போன என்ன உரிமை இருக்கு? இவனுக்கு அடுத்தது என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்குது. அந்த பயத்துல வரணும். பயம் வரணும்.